அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மிஷன் 80 குரூப் 2A மெயின்ஸுக்கான நம்ம யூனிட் 1ல் இருக்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம கர்நாடிக் வார் பற்றி பார்த்தோம். இதில் அடுத்து கண்டினியூஷனாக இருக்க ஒரு முக்கியமான வார் இஸ் ஆங்கிலோ மைசூர் வார். ஓகேவா? ஆங்கிலோ மைசூர் போர்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஹைதரும் திப்புவும் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வீர மரணம் அடைஞ்சாங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் அதோட வார் தொடர்ச்சியாக அதோட நம்மளுடைய மைசூர் போரோடைய தொடர்ச்சியாக வந்தது தான் நம்மளுடைய வேலூர் புரட்சி. அது எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்ம ஒரு குயிக் ரிவிஷனாக பார்க்க முடியுமோ அவ்வளோ குயிக் ரிவிஷனாக பார்ப்போம். நம்மளுடைய ஆங்கிலோ மைசூர் வார்ஸ், ஆங்கிலோ மைசூர் போர்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆங்கிலோ மைசூர் வார் ஃப்ரம் 1767 1767 1799 வரைக்கும் நடந்தது தான் நம்மளுடைய ஆங்கிலோ மைசூர் போர்கள் சொல்லப்படுறது. அதில் மொத்தம் 4 போர்கள் நடந்தது. ஓகேவா? 4 ஆங்கிலோ மைசூர் போர்கள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் போர் 1767 69 வரைக்கும் முதல் ஆங்கிலோ மைசூர் போர். இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் 1780 84. மூன்றாம் ஆங்கிலோ மைசூர் போர் 1790 92. நான்காம் ஆங்கிலோ மைசூர் போர் 1799. முதல் மைசூர் போர்லையும் இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போரில் பாதி வரைக்கும் தான் யார் உயிரோடு இருந்திருப்பாங்க? ஹைதர் அலி உயிரோடு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேன்சரால் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திப்பு தான் அடுத்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த் மூணுத்துலையும் என்னவா இருப்பார்? திப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் நம்ம பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் ஃப்ரெஞ்ச் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்மள ஆங்கிலோ மைசூர் போர்ல யார் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பா? நம்மளுடைய ஹைதர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். எப்படி ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் செகண்ட் கர்நாடிக் வார் எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் நம்மளோட கேப்டன் பேரடைஸ் என்ன பண்ணியிருப்பார்? மெட்ராஸை கேப்சர் பண்ணியிருப்பாரா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மைசூர் வாரில் நம்மளுடைய ஹைதர் என்ன பண்ணியிருப்பார்? மெட்ராஸை டிஃபீட் பண்ணி மெட்ராஸை கேப்சரே பண்ணியிருப்பார். அப்போ அங்கே ஐலாசாப்பேல் ட்ரீட்டி, இங்கே மெட்ராஸ் ட்ரீட்டி. ஓகேவா? ஃபார் ட்ரீட்டி ஆஃப் மദ്രാஸ். ஓகே, நம்ம அதை பார்ப்போம் என்னன்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் மைசூர் வார், தேர்ட் மைசூர் வார், ஃபோர்த் மைசூர் வார். இதில் ஒரு மைசூர் வார் பற்றி பார்ப்போம். எக்ஸாமுக்கு முக்கியம் என்ன சிம்பிளிஃபைடாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வார் நடந்த வருஷம், அதுக்கான காரணம் என்ன, அதோடைய விளைவு என்ன, அதோட ட்ரீட்டி என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன, அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். அதில் முக்கியமான காரணங்கள். ஏன் ஹைதர் அலி மேலே பிரிட்டிஷ்க்கு கோவம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைதர் ரொம்ப ஒரு வீரமான ஒரு தீரமிக்க ஒரு வீரர். அவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக யார் கூட டைப் வைக்கிறாருன்னா ஃப்ரெஞ்சு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அது யாருக்கு பிடிக்கல? பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல. ஹைதரை டிஃபீட் பண்ணி, ஏன்னா ஹைதரை வளர விட்டோம் அப்படின்னா சதர்ன் இந்தியாவில் என்ன பண்ண முடியாது, நம்மளால காலூன்ற முடியாது, நம்ம பெரிய அளவுக்கு வளர்ச்சியை தடுத்துருவாருங்கிற அடிப்படையில் ஹைதருக்கு அகெயின்ஸ்டாக யார் செயல்படுறாங்கன்னா பிரிட்டிஷ் செயல்படுறாங்க. ரைஸ் ஆஃப் ஹைதர் ஆஸ் அ ஃபார்மிடபிள் பவர் இன் மைசூர், ஹிஸ் அலையன்ஸ் வித் ஃப்ரெஞ்ச். அதான் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன் பிரிட்டிஷ் ஹைதரை டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா முக்கியமான காரணம் என்னது? அவருடைய பிரெஞ்சோட கூட்டணி தான். ஓகேவா? எஸ். ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான் கண்ட்ரோல் ஓவர் ட்ரேட் இன் மலபார் கோஸ்ட். மலபார் கோஸ்ட் ஃபுல்லாகவே யாரோட கண்ட்ரோல் இருக்கு? ஏன்னா அந்த மைசூர் ரீஜன் ஃபுல்லாகவே, கர்நாடிக் ரீஜன், மலபார் கோஸ்ட் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஹைதர், நம்மளுடைய மைசூர் அவங்களோட கண்ட்ரோல் இருக்கு. Danger for political and commercial interest of English in South India. Mysore as a threat to the control of Madras by English. நான் சொன்னேன்னா, ஏன்னா மெட்ராஸ்க்கு நியர்பையில் மைசூர் இருக்கிறதால எப்போ வேணாலும் மைசூரால் மெட்ராஸ் என்ன பண்ணப்படலாம்? கேப்சர் பண்ணப்படலாம்ங்கிற ஒரு பயம் யாருக்கு அதிகமாக இருந்துச்சு? நம்மளுடைய திப்பு சுல்தான், நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ மைசூரை கேப்சர் பண்ணி ஹைதரையும் திப்புவும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த பீரியடில் பட்டுச்சு. ஓகேவா? எஸ். அதே மாதிரி பாலிசி டு ரீஸ்டோர் த இந்து உடையார் ஹவுஸ் இந்த மைசூர் overthrown by ஹைதர். ஹைதரை டிஃபீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹிந்து உடையாஸ்கிட்ட தான் ஹைதர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு முக்கியமான படை தளபதியாக வேலை செஞ்சிருப்பார். அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு தான் ஹைதர் மைசூருடைய ராஜாவாக மாறி இருப்பார். திரும்ப பிரிட்டிஷோட நோக்கமாக என்ன இருந்துச்சு? ஹிந்து உடையார்ஸை முக்கியமாக கொண்டாடணும். நம்ம பார்ப்போம் ஃபோர்த் மைசூர் வாரில் முடிவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முக்கியமாக நம்மளுடைய திப்புவை கொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணராஜ உடையார், மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார் 3 அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? திரும்ப குரோன் கொண்டாந்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். ஹைதர் செட்டப் ஆர்ம் ஃபேக்டரி இன் திண்டுக்கல் வித் ஃப்ரெஞ்ச் அசிஸ்டன்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். திண்டுக்கல் என்ன பண்ணுறார்? ஃப்ரெஞ்சோட உதவியோட ஒரு தொழிற்சாலையை, அது குறிப்பாக ஆயுத தொழிற்சாலையை கட்டுறார். யாரு? நம்மளுடைய ஹைதர். இன்ட்ரடியூஸ்ட் வெஸ்டர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் இஸ் ஆர்மி. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்ப்போம் பின்னாடி நம்மளுடைய திப்புவோடைய முக்கியமான அந்த ஆர்டிலரி, அவங்களுடைய பீரங்கி எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறதுலாம் இன்னுமே தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல இருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் மைசூர் நடக்கிறதுக்கு முன்னாடி மைசூரோட ரீஜியன், நம்மளோட இந்த ரீஜன் நான் சொல்றேன்னா கம்ப்ளீட் கோஸ்ட், மலபார் கோஸ்ட் ஃபுல்லாகவே யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு? நம்மளோட ஹைதரோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான பிளேஸ்.
ஃபஸ்ட்டு மாஹேலாம் முக்கியமான பிளேஸ். மாஹேலாம் நான் பின்னாடி காட்டுறேன். அது வந்து செகண்ட் தேர்ட் கர்நாடிக் வாருக்கு முக்கியமான காரணமாக மாஹேவை கேப்சர் பண்ணதாக இருந்திருக்கும். ஓகேவா? எஸ். காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். முதல் ஆங்கிலோ மைசூர் போருக்கான காரணம் என்ன, அதோடைய போக்கு மற்றும் விளைவு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் காரணங்கள். காரணம், முதல் ஆங்கிலோ மைசூர் பார் எப்போ நடந்துச்சு? 1767 1767 69 வரைக்கும் நடந்துச்சு. ஈஸி சக்சஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் பெங்கால் அண்ட் ஸ்டார்டட் டெஸ்டிங் இன் ஸ்ட்ரென்த். ட்ரீட்டி வித் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் டு கிவ் த நார்த்தன் சர்க்கார் கம்பெனி டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹைதர் அலி. ஹைதர் அலி டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வித் நவாப் ஆஃப் ஹார்காட். நவாப் ஆஃப் ஹார்காட்டுக்கும் ஹைதர் அலிக்கும் நிறையா எல்லை தகராறு பிரச்சனை இருந்துச்சு. அதே சமயத்தில் மராத்தாஸ் கூடயும் பிரச்சனை இருந்துச்சு. ஓகேவா? ஆல் மேட் அலையன்ஸ் அகைன்ஸ்ட் ஹைதர் அலி. இவங்க மூணு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஹைதர் அலிக்கு அகைன்ஸ்டாக கட்டமைக்கிறாங்க. 1767 ஹைதராபாத் ஆஃப் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் என்ன பண்ணுறார்? நம்மளுடைய ஹைதர் அலி மேலே அட்டாக் கொடுக்குறார். அட்டாக் கொடுத்த உடனே ஹைதர் அலி என்ன பண்ணுறார்? டிஃபீட் பண்ணிடுறாரு அவங்களோட ஃபோர்ஸஸை. ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் 69 ஹைதர் என்ன பண்ணுறாருன்னா மெட்ராஸ் மேலே அட்டாக் பண்ணியிருப்பார். மெட்ராஸ் கேப்சர் பண்ணியிருப்பார். அதன் முடிவில் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்திருக்கும். அதை பார்ப்போம். ஓகே. Hyder Ali paid Maratha to be a neutral and promised territory to Nizam and made them allies. Hyder and Nizam attacked Nawab of Arcot. ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? ஆர்காட் நவாப் அட்டாக் பண்றாங்க. ஹைதர் suddenly changed his strategy and appeared on the gates of Madras, result in panic. நான் சொன்னேன்னா மதராஸ் 1969 ஓகே 1769 என்ன பண்ணியிருப்பார்? மதராஸ் மேலே அட்டாக் பண்ணியிருப்பார். ஓகே. ரிசல்ட் ஆஃப் வார், English made a humiliating treaty with Hyder on April 4, 1769. மெட்ராஸை கேப்சர் பண்ண உடனே பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ஹைதர் கூட ஒரு இமீடியட்டாக ஒரு ட்ரீட்டிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வைஸ்ராயா கவர்னர் ஜெனரலாக இருக்கிறது யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகே. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இந்த டைமில் என்னவா இருக்கார்? கவர்னர் ஜெனரலாக இருக்கார். அப்போது உடனே பண்ணுற விஷயம் வந்து மெட்ராஸ் நம்மளுக்கு முக்கியம், மெட்ராஸ்க்கு என்ன பண்ணுங்க கேப்சர் பண்ணுங்கள், மெட்ராஸை திரும்ப வாங்குங்கன்னு சொல்லிட்டு 1769 என்ன பண்ணுறார்? ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் போடுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் மூலமாக பிரிசனர்ஸை ஒப்படைச்சிறது, அவங்களோட பிளேசஸை முக்கியமாக மெட்ராஸை திரும்ப ஒப்படைக்கணுங்கிறது தான் இந்த ட்ரீட்டியோட முக்கியமான நோக்கம். அதன் அடிப்படையில் ட்ரீட்டி ப்ரொவைடட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸ், மியூச்சுவல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்குவெஸ்ட் அண்ட் ப்ராமிஸ்ட் ஹெல்ப் ஆஃப் இங்கிலீஷ் வென் த ஹைதர் வாஸ் அட்டாக்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக இடங்களை ஒப்படைக்கிறத தாண்டி ஹைதருக்கு மூன்றாம் தரப்பினரால் எப்பயாவது அட்டாக் வரும்போது என்ன பண்ணுறது? ஹைதருக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மூன்றாம் தரப்பு யார் வருவா? நம்மளோட மராத்தாஸ் பார்த்தீங்கன்னா ஹைதருக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருந்தாங்க. ஓகே. எஸ். மராத்தாஸோட டெரிட்டரி, இந்த பேஷ்வாஸ் டெரிட்டரி இருக்கா, மராத்தாஸோட டெரிட்டரி இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பார்டர் ரீஜியன்ஸில் பண்ண லூட்டிங், அதாவது கொள்ளையடிக்கிற வேலையை, கொரில்லா வார்ஃபேர் அட்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பார்டரில் அவங்க பெரிய ஒரு த்ரெட்டாகவே இருக்காங்க. யாருக்கு? நம்மளோட ஹைதருக்கு. அப்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னா இந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்கில் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் மூலமாக பிரிட்டிஷ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஏன் பிரிட்டிஷ் ப்ராமிஸ் பண்ணாங்க? நான் முன்னாடி சொன்னேன் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயம். சாரி, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயம் சொன்னா என்னன்னா மெட்ராஸை கேப்சர் பண்ணியாச்சு, வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழி தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? ஹைதர் அலியை சமரசம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் ஆனது என்னது? ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769. ஓகே. எஸ். இதில் நம்ம ட்ரீட்டி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்லையும் செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்கில் லேண்ட் இஷ்யூ எதுவுமே பெருசாக சேஞ்ச் ஆகிருக்காது. ஓகேவா? லேண்டு வந்து எதுவும் குறைஞ்சிருக்காது. செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? காசஸ் வார் ஹேப்பன்ட் 80 to 84. முதல்ல பார்த்தது 67 to 69, 67 69 முதல் கர்நாடக போர். ஓகேவா? செகண்ட் கர்நாடிக் பேட்டில் 1780 1780 84. ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு கர்நாடிக் போர். இதில் பார்ப்போம். இங்கிலீஷ் ஃபெயில் டு இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா முக்கியமாக மராத்தாஸ் வந்து திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது யார் என்ன பண்ணல? சப்போர்ட் பண்ணல. பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு ஹைதருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதுதான் பிரச்சனையே. இங்கிலீஷ் ஃபெயில் டு எய்ட் ஹைதர் when the Marathas attacked in 1771. ஓகேவா? இங்கிலீஷ் வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் க்ரோயிங் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ஹைதர் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஏன் பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஹைதர் என்னவா இருக்கார்? இன்னும் கண்டினியூஸாக ஃப்ரெஞ்ச் கூட சப்போர்ட்டிவ்லே இருக்கார். அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யார் விரும்பலைன்னா பிரிட்டிஷ் விரும்பலை. இங்கிலீஷ் அட்டெம்ப்டட் டு கேப்சர் மாஹே. நான் பார்த்தோமா மாஹே ரொம்ப முக்கியமான போர்ட் சிட்டி ஆஃப் நம்மளுடைய மைசூரோட முக்கியமான போர்ட் சிட்டி மாஹே. மாஹேவை யார் கேப்சர் பண்ணுறா? பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணுறாங்க. அதுதான் இமிடியட் காஸ் ஆஃப் செகண்ட் பேட்டில் ஆஃப் மைசூர். ஓகேவா? ஏன்னா இரண்டாம் மைசூர் போருக்கான உடனடி காரணமாக பிரிட்டிஷ் மாஹேவை கேப்சர் பண்ணது தான் முக்கியமாக பார்க்கப்படுது.
ஓகேவா? எஸ். French possession in Malabar, a district direct challenge to authority of ஹைதர். அது வந்து தனக்கு எதிராக விடுக்கப்பட்ட ஒரு ஒரு சேலஞ்சா யார் பார்க்கறா? நம்மளுடைய ஹைதர் பார்க்கிறார். ஓகேவா? எஸ். அப்போ செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிகோட முக்கியமான காரணம் என்ன? ஒன்று, நம்மளுடைய மராத்தாஸோட அட்டாக் அப்போ பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணல. ரெண்டாவது முக்கியமான காரணம், மாஹேவை பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணது. ஓகேவா? அதாவது கோர்ஸ் ஆஃப் வார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆன்டி இங்கிலீஷ் அலையன்ஸ் வித் நிசாம் அண்ட் மராத்தாஸ். முக்கியமா யார் தனக்கு எதிரியா இருந்தாங்க? முக்கியமா யார் எதிரியா இருந்தா? ஹைதராபாத் நிசாமும் மராத்தாஸும். அவங்க கூட சேர்ந்து என்ன பண்றார்? இவர் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றார். ஒரு டெம்பரரியான அலையன்ஸ். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் நடக்குதா? எஸ். எதிரி கூட என்ன பண்றது? கூட்டணி வைக்கிறது ஃபார் டெம்பரரி பர்பஸ். ஒரு தற்காலிகமா என்ன பண்றது? கூட்டணி வைக்கிறது. அந்த மாதிரி ஹைதர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்ல என்ன பண்றார்? யார் யார் கூட பாருங்க, நிசாம் ஆஃப் ஹைதராபாத், அதே மராத்தாஸ் கூட கேப்சர் பண்றாங்க. and captured Arcot and defeated English army under the colonial Bailey in 1781. English detached the alliance. Hyder was defeated at Porto Nova. Porto Nova ஹைதரை டிஃபீட் பண்றாங்க. எப்போ? 1781ல டிஃபீட் பண்றாங்க. ஓகேவா? டிஃபீட் பண்ண கொஞ்ச நாள்ல என்ன பண்றார்? ஹைதரும் இறந்து போறார். டிசம்பர் 7, 1782. எதால அப்படின்னா முக்கியமா கேன்சரால இறந்து போறார். இதுல என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, ஹைதர் இறந்ததை மறைச்சிடுறாங்க. யாருக்கு தெரியாம? பிரிட்டிஷுக்கு தெரியாம மறைச்சிடுறாங்க. ஒருவேளை ஹைதர் இறந்தது தெரிஞ்சதுன்னா இவங்களோட வீக்னஸ் வந்து பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றார்? பெரிய அளவுக்கு தெரியும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, திப்பு வந்து அதை மறைச்சிடுறார். திப்பு கேரிட் அவுட் அ வார் ஃபார் இயர் வித் நோ ரிசல்ட். எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லாமல் திப்பு கேரி பண்றார். ஓகே, யாருக்குமே எந்த ஒரு டெஃபினட் விக்டரியுமே இல்லாமல் ட்ரீட்டி முடியுது. என்ன ட்ரீட்டி போடுறாங்க? ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் சைன்ட் இன் 1784. ரெண்டு பேருமே என்ன பண்றது? அவங்க இடங்களுக்கு போயிடுறது. இதில் வந்து பிட் இண்டியா ஆக்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, குறிப்பாக இந்தியாவுடைய இன்டர்னல் இஷ்யூஸில் யார் தலையிடக்கூடாது? நம்மளுடைய பிரிட்டிஷ் வந்து தலையிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. பிட் இண்டியா ஆக்ட் 1784. போத் யூஸ்டு டைம் ஆஃப் பீஸ் டு ரீக்ரூப் அண்ட் கன்சால்டேட் ஃபோர்ஸஸ். திப்பு சென்ட் எம்பசிஸ் டு கண்ட்ரீஸ் லைக் டர்க்கி அண்ட் ஃப்ரான்ஸ். இங்கிலீஷ் கெப்ட் ஐ ஆன் ஆல் இஸ் மூவ். என்னன்னா, திப்பு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தன்னோட பலத்தை அதிகரிக்கணுங்கிறதுக்காக பிரெஞ்சு கூடவும் டர்க்கி கூட கான்டாக்ட்ல இருக்க பார்ப்பார். அதுக்காக நிறைய லெட்டர்லாம் எழுதுவார். அந்த லெட்டர்லாம் யார் பார்த்துட்டு இருப்பா? யார் உழவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் கெப்ட் ஐ ஆன் இஸ் ஆல் இஸ் மூவ்ஸ். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது தான் அடுத்த முக்கியமான வாரான தேர்ட் பேட்டில் ஆஃப் மைசூருக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஓகேவா? தேர்ட் பேட்டில் ஆஃப் மைசூர் என்ன சொல்லுது? நம்ம திப்போட ஏரியாஸ் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகே, திப்போட ஏரியா கொஞ்சம் கொஞ்சம் ஆக்குப்பை ஆகப்பட்டிருக்கும். அதான் சொல்லியிருப்பேன். மைசூர் இது கம்ப்ளீட்டாக மைசூர் ஏரியா. இதெல்லாம் பிரிட்டிஷோட ஏரியா, ரெட் கலர் இருக்கிறது. டு த பேஷ்வாஸ், இந்த ஏரியாவில் கொஞ்சம் பேஷ்வாஸ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டு த பிரிட்டிஷ், இந்த ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? எஸ். இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபோர்த் பேட்டில் ஆஃப் மைசூரில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க? தேர்ட் பேட்டில் ஆஃப் மைசூர்லேயே அதாவது ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி நம்மளுடைய மொத்த மைசூருடைய பாதி பகுதி யாருக்கு கொடுத்துடணும்? பிரிட்டிஷுக்கு கொடுத்துடணுங்கிற மாதிரியான ட்ரீட்டி சைன் ஆயிருக்கும். ஓகேவா? எஸ். போருக்கான காரணம் பாருங்க. போருக்கான காலம் என்னது? 1792. யார் வந்து இதுல வந்து கவர்னர் ஜெனரலா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கார்ன்வாலிஸ் தான் இதோடைய நம்மளுடைய இதா இருக்கார். என்னன்னா, திப்போட வலிமை அறிஞ்சு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்னர் ஜெனரலே நேரடியாக போருக்கு வருது. எங்க தான்? தேர்ட் பேட்டில் ஆஃப் நம்மளுடைய மைசூர் வார்ல தான். தேர்ட் பேட்டில் ஆஃப் மைசூர் வார்ல என்ன பண்றார்? நம்மளுடைய டைரக்டாவே இவர் வந்து இன்வால்வ் ஆகிறார். Dispute between Tippu and Travancore when the Travancore acquired Jalkotal and Kannanur in Cochin brought from Dutch. Cochin is a feudatory of Tippu Sultan. கொச்சி வந்து நம்மளோட திப்பு சுல்தானுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வரி செலுத்திட்டு இருக்கோம். அந்த நிலத்தை யார் கேப்சர் பண்ணியிருப்பா? நம்மளோட திருவாங்கூர் ராஜா கேப்சர் பண்ண உடனே பிரச்சனை வெடிச்சிருக்கும். திருவாங்கூர் வந்து யாருக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கோம்? பிரிட்டிஷ்க்கு கப்பம் கட்டிட்டு இருக்கோம். திப்பு டிக்ளேர்ட் வார் அகைன்ஸ்ட் திருவாங்கூர், a protectorate of இங்கிலீஷ். நான் சொன்னா இங்கிலீஷால பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியான திருவாங்கூர் யார் மேல அட்டாக் பண்றாங்க? திப்பு வந்து அட்டாக் பண்றாங்க. திப்பு வந்து திருவாங்கூர் மேல அட்டாக் பண்ண உடனே பிரிட்டிஷ் வராங்க. கம்பெனி டிக்ளேர்ட் வார் அகைன்ஸ்ட் திப்பு அண்டர் த கார்ன்வாலிஸ் லீடர்ஷிப். நான் சொன்னா கார்ன்வாலிஸ் அப்ப கவர்னர் ஜெனரலா இருக்கார். கவர்னர் ஜெனரலா இருந்த ஒருத்தர் முக்கியமா வார்ல இன்வால்வ் ஆகுது எங்க தான்? திப்புக்கு அகைன்ஸ்டா இன்வால்வ் ஆகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகேவா? சரியா? எஸ். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கம்பெனி மார்ச் த்ரூ ஆம்பூர் அண்ட் வெல்லூர் டு பெங்களூர். பெங்களூர் கேப்சர்ட் இன் மார்ச் 1799 கேப்சர் பண்றாங்க. கோயம்புத்தூர் அண்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஃபெல் டு கம்பெனி பட் தே லாஸ்ட். ஓகேவா? முக்கியமாக ஸ்ரீரங்கப்பட்டினம் நம்மளுடைய திப்புவோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஏரியா. பட் என்ன பண்றாரு? திப்பு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு தப்பிச்சு போயிடுறார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கேப்சர் பண்ணிடுறாங்க.
கம்பெனி அலைட் வித் மராத்தாஸ் என்ன பண்ணுற முதல் செகண்ட் கர்நாடிக் பேட்டில் ஆஃப் மைசூர் வாரில் என்ன பண்ண திப்பு வந்து யார் கூட அலையன்ஸ் வச்சிருந்தார், மராத்தாஸ் கூட நிசாம் கூட வச்சிருந்தார். பட் ஆனால் தேர்ட் மைசூர் வாரில் அப்படியே உல்ட்டாவாயிருது. அப்போது முதுகுல குத்திடுறாங்க திப்புக்கு. யாரும் மராத்தாஸும் நிசாமும் யார் கூட கை கவுத்துறாங்க, நம்மளுடைய கம்பெனி கூட கை கவுத்துறாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை டிஃபீட் பண்ணிடுறாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கேப்சர் பண்ணிடுறாங்க. திப்பு ஆஃபர்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பட் டிஃபீட்டட். திப்புக்கு வேறு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணிடுறார், அவராக ஒரு ட்ரீட்டிக்கு வரார், அவராக ஒரு உடன்படிக்கைக்கு வரார். அதுதான் என்னது, ட்ரீட்டி ஆஃப் நம்மளுடைய செரிங்கப்பட்டினம். ஓகேவா? எஸ். திப்போட ராக்கெட், திப்போடைய கெனான்ஸ்னால் நம்மளுடைய பீரங்கி. ஓகேவா? எஸ். இனிமேல் திப்போட பீரங்கி நம்ம வெள்ளூர் ஃபோர்ட்லேயுமே இருக்குது. ரிசல்ட் ஆஃப் வார், போரோட முடிவு என்ன பார்ப்போம். ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம் வாஸ் சைன்ட் ஆன் மார்ச் 1792. மார்ச் 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை சைன் ஆகுது. அந்த உடன்படிக்கையின் படி ஓகே ஆஃப் ஆஃப் த டெரிட்டரி வாஸ் டேக்கன் ஓவர் விக்டர்ஸ். ஆமாவா இல்லையா? நான் சொன்னேன்னா நம்மளுடைய தேர்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்கோட ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறது, ஆஃப் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் மைசூர் வந்து யாருக்கு கொடுக்க போகிறோம், பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? எஸ். வேறு வழியே இல்லாமல் கொடுக்குறார். பேரமஹால், திண்டுக்கல், மலபார் அண்ட் வென்ட் டு பிரிட்டிஷ். இது மூணுமே முக்கியமான ரீஜியன். திண்டுக்கல் பாருங்க, நம்ம முதலே பார்த்தோம். திண்டுக்கல்ல ஹைதர் வந்து பிரெஞ்சு கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஆர்மி ஃபேக்டரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். ஆமாவா இல்லையா? ஒரு ஆயுத தொழிற்சாலையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அப்போ அதை யார் வாங்கிடுறா, பிரிட்டிஷ் வந்து வாங்கிடுறாங்க. நான் சொன்னா முன்னாடியே மலபார் ரொம்ப ஒரு முக்கியமான கோஸ்ட். ஆமாவா? மலபார் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யாரோட கண்ட்ரோலில் இருந்து, திருவாங்கூர் மேலே வரைக்கும் நம்மளுடைய மைசூர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. மலபார் கோஸ்ட் எல்லாமே யாரு கீழே போகுது, இப்போ நம்மளுடைய பிரிட்டிஷ் கீழே போகுது. ஓகேவா? எஸ். பை 3 crore rupees ஃபார் வார் இன்டெம்டிட்டி டு திப்பு. அதாவது போர் இழப்பீடாக எவ்வளோ கொடுக்கணும், 3 கோடி ரூபாய் பெனால்ட்டி. எதை வாங்கினது இல்லாமல், பாதி நிலத்தை வாங்கினது இல்லாமல், அந்த 3 முக்கியமான இடத்த வாங்கினது இல்லாமல் 3 கோடி ரூபாய் போர் இழப்பீடாக கொடுக்கணும். அது இல்லாமல் அவரோட 2 மகன்கள், 2 சன்ஸ் என்ன பண்ணிடணும், பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடணும், பிரிட்டிஷ் கிட்ட அடைக்காலத்துக்கு கொடுத்துடணும். மைசூர் ஃபேஸ்ட் சிவியர் கிரைசிஸ் அண்ட் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரிங் ஃபார் ஆல் கவுண்டர் மூவ்ஸ் டு ரெக்கவர். இது எல்லாமே இழந்தது போக திப்பு என்ன பிளான் பண்ணுறார், இந்த மாதிரி வந்து திரும்ப எல்லாத்தையும் மீட்டதெல்லாம் இழக்கணும். முக்கியமாக தன்னோட 2 மகன்கள் யாரோட பாதுகாப்பில் இருக்காங்க, இப்போ பிரிட்டிஷோட பாதுகாப்பில் இருக்காங்க. அதன் அடிப்படையில் அதை மீட்கிறதுக்காக போராடுறார் திப்பு. அப்போ திரும்பவும் பிரிட்டிஷ் நம்மளுடைய ஃப்ரெஞ்சோட கதவை தட்டுறார். ஆனால் ஃப்ரெஞ்சு வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈஜிப்த் கூட அவங்க கூட போரில் இருக்காங்க, எகிப்து கூட. அப்போ பிரான்ஸோடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யாரு, நெப்போலியன் போனபார்ட்டே. அவரும் திப்புவும் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே என்ன பண்ண முடியல, நெப்போலியன் போனபார்ட்டால யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியல, நம்மளுடைய திப்புக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் அது இருந்தாலுமே என்ன பண்ணுறார் திப்பு 1799 4th பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூரை ஸ்டார்ட் பண்ணுறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டிலாக பார்க்கப்படுது. ஓகேவா? எஸ். நான் சொன்னேன்னா 4th பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூரில் அதுக்கு முன்னாடி போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பாதி ரீஜன் குறைஞ்சிருச்சு. திப்போட ரீஜன் எவ்வளோ தான், ஆஃப் தி ரீஜன் யார் கொடுத்தாச்சு, திப்போட ரீஜனை யார் கொடுத்தாச்சு, பிரிட்டிஷ் கொடுத்தாச்சா. பிரிட்டிஷ் கம்ப்ளீட்டாக கான்குயர் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகேவா? எஸ். அப்போ இவ்வளோ ரீஜன் மட்டும் தான் திப்புக்கு இருக்குது. அப்போ இந்த ரீஜனை வச்சு தான் திப்பு என்ன பண்ணியிருக்கார், போராடிட்டு இருந்திருக்கார். அப்போது அதோட காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். திப்புவோட முயற்சிகள், திப்புஸ் எஃபோர்ட் ரீகப் பட் லேக்டு ரிசோர்சஸ். இங்கிலீஷ் அட்டெம்ப்டட் டு கன்சாலிடேட் தர் பொசிஷன் அண்ட் கன்சர்ன்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் பிரிட்டிஷ். இப்பயுமே என்ன பிரச்சனை தான், பிரிட்டிஷ்க்கு இருக்க ஒரே பிரச்சனை திப்புவோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃப்ரெஞ்சு. ஓகேவா? என்ன பண்ணுறது, ஃப்ரெஞ்சு கூடயான ஃப்ரெண்ட்ஷிப் தான் யாருக்கு பிரச்சனையாக இருக்குது, திப்புக்கு நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு பிரச்சனையாக இருக்குது. லார்ட் வெல்லஸ்லி வாண்டட் டு ஃபோர்ஸ் திப்பு டு என்டர் இன் டு த சப்சிடரி அலையன்ஸ். திப்பு லார்ட் வெல்லஸ்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரா 1798 1798 நம்மளுடைய ட்ரீட்டி ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ் கூட இணங்க சொல்றார். பட் திப்பு ரெஃப்யூஸ் டு இட். ஓகே, திப்பு என்ன பண்ணியிருப்பார், நான் வந்து இது மாதிரி சைன் பண்ண மாட்டேன், நம்ம இதில் நம்ம ட்ரீட்டி ஆஃப் நம்ம சப்சிடரி அலையன்ஸில் இணைய மாட்டேன் சொல்லியிருப்பார். சப்சிடரி அலையன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறது, குறிப்பாக பிரிட்டிஷோட ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறது, அவங்களோட ஃபோர்ஸஸ் இண்டிஜினியஸ் ஃபோர்ஸஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிரிட்டிஷ் ட்ரூப் என்ன பண்ணிடணும், அவங்களுடைய ஆர்மியில் சேர்த்துடணும். அது மூலமாக அவங்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் யாரை பார்த்துக்கணும், அந்த லோக்கல் ரூலர்ஸே பார்த்துக்கணும். அப்போ சப்சிடரி அலையன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறார், திப்பு வந்து இணைய மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ இணைய மாட்டேன்னு சொன்ன உடனே திப்பு வாஸ் சார்ஜ் வித் ட்ரெசன் பை இங்கிலீஷ். திப்பு மீது ஆங்கிலேயர் தேச துரோக வழக்கு போடப்பட்டுச்சு. போரையோட போக்கு என்ன, திப்புவை ஃபால் ஆஃப் செரிங்கப்பட்டினம் அண்ட் திப்பு லே டவுன் இஸ் ஒய்ஃப். செரிங்கப்பட்டினத்தை வீழ்ச்சி திப்பு தனது உயிரை கொடுத்தார். ஃபேமிலி மெம்பர்ஸ் வேர் இன்டர்ன்டு வெள்ளூர்னா வெள்ளூரில் அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திப்புவை கொண்டுடுறாங்க 1799 1799 திப்பு கொண்டுடுறாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே கொண்டு போயிடுறாங்க, நம்மளோட வெள்ளூர் ஃபோர்ட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஓகே, போரோட முடிவு. ஓகே, போரோட முடிவு என்ன பார்க்கப்படுதுன்னா, குறிப்பாக நம்மளுடைய ட்ரீட்டி எதுவுமே சைன் ஆகலை. ஏன்னா யார் இறந்துட்டா, திப்பு தான் இறந்துட்டார்ல.
திப்பு இறந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்டி எதுவுமே சைன் ஆகாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா அடுத்து அங்கே நம்மளோட மைசூரில் உடையார் அரசாட்சியை கொண்டாடுறாங்க. அதுதான் ஏன்னா நம்ம இனிஷியலாக நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தோம் என்னன்னா திப்பு பிரிட்டிஷோட முக்கியமான நோக்கம் திப்பு சரி ஹைதர் அலியும் சரி பிரிட்டிஷ்க்கு ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக இருக்காங்க. அது ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக இருக்கும்போது மைசூர் உடையாஸ் மாதிரியான ஒரு பப்பெட் ரூலர்ஸை மைசூரில் கொண்டாடணுங்கிறது தான் பிரிட்டிஷோட முக்கியமான நோக்கமாகவே இருக்குது. அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்மளுடைய சின்ன ஒரு பையன் ஓகே குட்டி ஒரு ஸ்மால் பாய் அவர் அதான் கிருஷ்ணராஜ உடையார் 3 ஓகே மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் என்ன பண்ணுறாங்க ராஜாவாக மாற்றுறாங்க. மோஸ்ட் ஆஃப் இஸ் டெரிட்டரி வேஸ் ஷேர்ட் பை அலைஸ் ஓகேவா. என்ன பண்ணுறாங்க பிரதேச அரசுகளை முன்னாடி பார்த்தோமா திப்புவோடைய மேக்ஸிமம் ஆல்ரெடி கேப்சர் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற ரீஜன் பண்ண ஹைதராபாத் கூடயும் மராத்தாஸ் கூடயும் என்ன பண்ணிக்கிறாரு ஷேர் பண்ணிக்கிறாங்க பிரிட்டிஷ். எஸ் ஓகேவா. அடுத்து ஆஃப்டர் மத் இதோட விளைவு என்னன்னு பார்ப்போம். லார்ட் வில்லியம் பெண்டிக் மேட் மைசூர் எ டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி. லார்ட் வில்லியம் பெண்டிக் என்ன பண்ணிடுறாரு அடுத்து வந்து வில்லியம் பெண்டிக் மைசூரை தன்னோட டைரக்ட் கண்ட்ரோல் கொண்டாரார். லார்ட் ரிப்பன் ரீஸ்டோர் த பவர் ஆஃப் ராயல் ஃபேமிலி இன் 1881. Territorial military advantage to company. Company secured economic commercial gains. 1800, Nizam handed over Mysore to territory to company, made it dominion from sea to sea across the base of peninsula. Wellesley elevated the rank of Marquis to Mysore victory. ஓகேவா அவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க மர்குயிஸ் பட்டம் கொடுத்துருப்பாங்க இந்த வெல்லஸ்லிக்கு எதுக்காக இந்த வெற்றிக்காக ஓகேவா. எஸ் இதோட நம்மளுடைய மைசூர் வார் முடியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார். மைசூர் வார் நம்மளுடைய டெக்கான் ரீஜனில் குறிப்பாக நம்மளுடைய சதர்ன் ரீஜனில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். பிரிட்டிஷை இந்த அளவுக்கு தீரத்தோடு எதிர்த்து ஏன்னா நீங்கள் ஹைதராபாத் ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் பிரிட்டிஷோட ஹெல்ப்பை நாடி இருந்த சமயத்தில் ஹைதரும் நம்மளுடைய திப்பு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக நான் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி இன்டர்நேஷ்னல் அலையன்ஸ் ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸில் பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா முக்கியமாக இன்டர்நேஷ்னல் அலையன்ஸ் இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் அலையன்ஸ் பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக ஃபார்ம் பண்ணுறதுல சாதாரணமான விஷயமா கிடையாது. இந்தியன் ரூலர்ஸ் யாருமே அதை செய்யலை. இந்தியன் ரூலர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கூட சமரசமாக போகதான் பார்த்தாங்களே தவிர்த்து என்ன பண்ணலை பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக இது மாதிரி தீரமோட எதிர்ப்பல்ல. செகண்ட் முக்கியமான விஷயம் அவங்களுடைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் ஓகே நம்மளோட இது பீரங்கிகளை யூஸ் பண்ணதாகட்டும் அவங்களோட ஏவுகணைகளை யூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறார் திப்பு வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டுருக்கார். அதை தாண்டி பிரிட்டிஷோட எந்த ஒரு பாலிசிஸ்க்கும் எனக்கு யார் செயல்படலை நம்மளுடைய திப்புவோ ஹைதரோ செயல்படலை ஓகேவா. அதனால தான் அவங்களுடைய கொல்லப்பட்டாங்களே தவிர்த்து அதர்வைஸ் இல்லை. ஏன்னா ஈஸியாக அவங்களுடைய ட்ரீட்டிஸ்க்கு எதுக்குமே என்ன போகல திப்புவோ ஹைதரலையோ இணைஞ்சு போகல ஓகே. அதான் ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்தோம். ஆங்கிலோ மைசூர் வாஸ் 1767 to 1769. இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் நம்மளுடைய 1780 to 84. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1790 to 92. அப்புறம் வந்து நான்காம் மைசூர் போர் 1799 to 1799. அதில் தான் திப்பு கொண்டுடுறாங்க. அதில் முக்கியமான காரணம் என்ன திப்பு ஹைதருக்கு அகெயின்ஸ்டாக பிரிட்டிஷோட முக்கியமான காரணம் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் நம்மளுடைய ஃப்ரெஞ்சு ஓகே. ஃப்ரெஞ்சு கூட ஆன நட்புறவு தான் யாருக்கு அகெயின்ஸ்டா பிரிட்டிஷ் வந்து ஹைதருக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட காரணம். அதே சமயத்தில் பிரிட்டிஷால் என்ன பண்ணல மலபார் கோஸ்ட்டில் பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. சதர்ன் இந்தியாவில் பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி மெட்ராஸ் மேலே ஹைதர் ஏதாவது அட்டாக் பண்ணிட்டு வரோங்கிற அச்சமும் எதுக்கு இருந்துச்சு பிரிட்டிஷ்க்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுதான் அது இல்லாமல் முக்கியமாக வந்து ஹைதர் வந்து என்ன பண்ணுறார் ஒரு ஆர்ம் ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் திண்டுக்கல்ல. அதே மாதிரி வெஸ்டர்ன் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது நான் முன்னாடி சொன்னால் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தோமா. எஸ் இந்த மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுமே ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டுச்சு. யாருக்கு அகெயின்ஸ்டா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஓகேவா. எஸ் அப்போது இனிஷியலாக எவ்வளோ ஏரியாஸ் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இந்த கம்ப்ளீட் ஏரியா வந்து மைசூரோடது. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் முடிவுலேயே சுருங்குச்சுன்னு பார்த்தோம். முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூருக்கு முக்கியமான காரணம் என்னது ஹைதராபாத் நம்மளுடைய நிசாம் வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக அட்டாக் பண்ணது மைசூருக்கு அகெயின்ஸ்டாக அட்டாக் பண்ணது. அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறார் மைசூர் 1769 எதை கேப்சர் பண்ணுறார் மதராஸை கேப்சர் பண்ணுறார் ஓகேவா. எஸ் மதராஸை கேப்சர் பண்ணுறார். மதராஸை கேப்சர் பண்ணதும் 1769 மதராஸை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி உடனே பிரிட்டிஷ் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ்குள்ளே போகிறாங்க. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ்குள்ளே போகிறது மூலமாக என்ன பண்ணுறது இந்த மாதிரி வந்து உங்களை யாராவது அட்டாக் பண்ண வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ப்ராமிஸ் பண்ணாதபடி செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆமாவா இல்லையா. எஸ் ப்ராமிஸ் பண்ணதுபடி செய்யலை. அதன் அடிப்படையில் ஓகே அதுபடி செய்யலை. ஏன்னா அதுதான் செகண்ட் பேட்டில் ஆஃப் மைசூருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னென்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் மைசூரில் நம்மளுடைய மராத்தாஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது யார் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணல நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு இல்லை ஹைதருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதுதான்
செகண்ட் பேட்டில் ஆஃப் மைசூருக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இங்கிலீஷ் ஃபெயில் டு எய்ட் ஹைதர் இந்த மராத்தாஸ் அட்டாக் இன் 1771, அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க, மலபார் கோஸ்ட்டில் டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக மாஹேவை கேப்சர் பண்ணுறாங்க. மாஹேவை கேப்சர் பண்ணதுமே பிரிட்டிஷ் மாஹேர் கேப்சர் நம்மளோட ஹைதர் ரொம்ப ஷாக் ஆயிடுறார். ஷாக் ஆகிட்டு பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுறார், போரை தொடுக்கிறார். ஏன்னா தன்னுடைய நிலப்பகுதி கேப்சர் பண்ணுறது தனக்கு எதிராக விடப்பட்ட சவால்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறா, நம்மளுடைய ஹைதர் நினைக்கிறார். அதன் அடிப்படையில் he formed anti-English alliance. அதுக்கு மாஹேர் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முக்கூட்டு அமைப்பை ஏற்படுத்துறார். யார் யார் கூட, ஹைதராபாத் நிசாம் கூடயும் மராத்தாஸ் கூட ஏற்படுத்துறார். பட் ஆனால் அவங்களாம் துரோகிங்க. ஏன்னா அடுத்த தேர்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூரில் என்ன பண்ணுறாங்க, யார் கூட போய் இணைஞ்சிடறாங்க, பிரிட்டிஷ் கூட போய் இணைஞ்சிடறாங்கல்ல. எஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைதர் டிஃபீட்டட் அட் போர்ட்டனோவா, ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஹைதரை டிஃபீட் பண்ண கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுறாரு ஹைதர், 1782 1782 இறந்துடுறார். வார் நடந்துட்டு இருக்கும் போதே. ஆனால் அந்த வார் வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. ஆனால் முடிவில் என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் சைன் ஆகுது 1784. அதன் அடிப்படையில் பிட் இண்டியா ஆக்டோட அதே வருஷம் பிட் இண்டியா ஆக்டை கொண்டாடுறாங்க. பிட் இண்டியா ஆக்ட் 1784 படி எந்த உள்நாட்டோடைய விவகாரத்தில் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாதுங்கிறது பிட் இண்டியா ஆக்ட் ஆஃப் 1784. அதன் அடிப்படையில் நாட் இன்டர்ஃபியர் இன் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், போத் த யூஸ் ஆஃப் டைம் ஆஃப் பீஸ், ஒரு அமைதி ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க. ஓகேவா. ஆனால் அதே சமயம் திப்பு என்ன பண்ணுறார், தனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறத உலக நாடுகள் தலைவர்கள் கூட ஷேர் பண்ண பண்ணுறது, அவங்களோட உதவியை நாடுறார். அதன் அடிப்படையில் திப்பு வந்து என்ன பண்ணுறார், டர்க்கிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் என்ன பண்ணுறார், லெட்டர் போடுறார். அது எல்லாமே யார் கவனிச்சுக்கிட்டு இருக்கா, நம்மளுடைய பிரிட்டிஷ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தேர்ட் பேட்டில் ஆஃப் மைசூர். ஓகே, நம்ம கொஞ்சம் ரீஜனில் குறைஞ்சிருக்கா. முக்கியமான காரணம் தேர்ட் பேட்டில் ஆஃப் மைசூருக்கு என்னது, குறிப்பாக நம்மளுடைய கொச்சின் வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோலில் போகுது, திருவாங்கூர் கண்ட்ரோலில் போகுது. திருவாங்கூர் மேலே அட்டாக் பண்ணுறார் திப்பு. திருவாங்கூர் யாருடைய யாருடைய பப்பட்னு பார்த்தோம், நம்மளுடைய பிரிட்டிஷோட பப்பட்னு பார்த்தோம், அதை ப்ரொடெக்டரேட்னு பார்த்தோம். ஆமாவா. எஸ், அப்போது கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறார், திப்புக்கு அகெயின்ஸ்டாக போர் தொடுக்கிறார். போரோட விளைவாக என்ன பண்ணுறாங்க, கம்பெனி அலைட் வித் மராத்தாஸ் நிசாம். கம்பெனி வந்து இங்கே ஒரு முக்கூட்டு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. யார் ரெண்டு பேர் செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடிக்கில் நம்ம திப்பு கூட இருந்தாங்களோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ யார் கூட இருக்காங்க, நம்மளுடைய திப்பு கம்பெனி கூட இருக்காங்க. அப்போ திப்புவுக்கு பெரிய அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. திப்பு டிஃபீட் ஆயிடுறார் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். ஸ்ரீரங்கப்பட்டம் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டம் சைன் ஆகுது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மூலமாக அவங்களுடைய முக்கியமான ட்ரீட்டி என்னன்னு பார்த்தோம் நம்ம, அவருடைய ஆஃப் தி லேண்ட் டெரிட்டரி யாருக்கு கொடுத்துடணும், பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும்னு பார்த்தோம். அதே மாதிரி 3 crore rupees அவங்களுக்கு வார் இன்டெம்னிட்டியாக கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய 2 சன்ஸ் என்ன பண்ணியாச்சு, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு, வீட்டுக்காவல் வச்சுட்டாங்க. திப்புக்கு இது பெரிய இழப்பாக ஒரு அவமானமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறார், ரொம்ப ஒரு பிளான் பண்ணி 1799 ஒரு 4th பேட்டில் ஆஃப் மைசூரை ஏற்படுத்துகிறார். பட் மைசூருக்கு ரொம்ப சின்ன இடம், கம்ப்ளீட்டாக சுற்றி எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, எல்லாருமே கேப்சர் பண்ணியாச்சு. அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணுறார் திப்பு வந்து ஜெக்கோபியன் ட்ரீலாம் கூட நட்டிருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய மைசூரில் ஸ்ரீரங்கப்பட்டதை ஜெக்கோபியன் கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் ட்ரீலாம் கூட நட்டிருப்பாங்க. ஓகேவா. எஸ், இதெல்லாம் ஃப்ரெஞ்சோடைய ஆளுங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட் வித் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ வெல்லஸ்லி என்ன பண்ணுறார், திப்பு வந்து சப்சிடி அலையன்ஸில் இணங்கணும்னு சொல்லியிருப்பார். பட் ஆனால் என்ன பண்ணியிருப்பார், நம்மளோட திப்பு வந்து அதை பெரிய அளவுக்கு அக்ரி பண்ணியிருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா. எஸ், திப்பு அக்ரி பண்ணாதால வெல்லஸ்லி அவருக்கு எதிராக வார் தொடுத்திருப்பார். திப்பு வந்து ரொம்ப வீக்காக இருந்திருப்பார். என்ன பிரச்சனை, நம்மளுடைய இந்த வார்லேயே என்ன இஷ்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேற எந்த அளவுக்குமே வேற யாருமே பெரிய அளவுக்கு இந்தியன் ரூலர்ஸ்னா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, திப்புக்கு சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த விதத்துலையுமே ஃபினான்ஷியலாகவும் சரி, அவங்களுக்கு ஆர்மி சப்போர்ட்டுமே எதுவுமே கிடைச்சிருக்காது திப்புக்கு. அந்த ஒரு காரணம் தான் திப்பு வந்து ஈஸியாக டிஃபீட் ஆனதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஒருவேளை நம்ம நியர்பையில் இருக்க நம்மளோட ஆர்காட் நவாபோ இல்லை ஹைதராபாத் நிசாமோ மராத்தாஸோ ஒரு இந்தியன்கிற ஒரு இதோட நம்மளுக்கு திப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை திப்பு என்ன பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம் வாரில். ஓகே, ஓரளவுக்கு அவங்களோட லேண்டை வந்து அவர் காப்பாற்றிருக்கலாம். பட் ஆனால் இந்தியன்ஸ் என்ன பண்ணல, பெரும்பாலும் இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆமாவா, இந்தியன் ரூலருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதுவுமே திப்புவோட ஒரு வார் இழக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம பார்த்த மாதிரி திப்பு இறந்ததுக்கு அப்புறம் 1799 திப்புவை டிஃபீட் பண்ணிடுறாங்க, தோக்கடிச்சிடுறாங்க, திப்பு சாகடிச்சிடுறாங்க. திப்பு சாகடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, கம்ப்ளீட் மைசூரை கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணி அவங்களோட பசங்களை எல்லாருமே எங்கே கொண்டு போயிடுறாங்க, வேலூர் ஃபோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த வேலூர் ஃபோர்ட்டுக்கு கொண்டு போகிறது தான் 1806 வேலூர் ரிவால்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா. 1806 ரிவால்ட் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, திப்புவோட எல்டர் சன் யார், ஃபத்தே ஹைதர். அவர் தான் அந்த வாரோடைய ஹீரோவாக பார்க்கப்படுறார். ஆமாவா இல்லையா. எஸ், அதோட போரோட முடிவாக நம்ம முதலே பார்த்த மாதிரி கிருஷ்ணராஜ உடையார் என்ன பண்ணுறாங்க, ராஜாவை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் கிருஷ்ணராஜ உடையார் வந்து மைசூருடைய ராஜாவாக பதவியேற்றுக்கிறார். அதோடைய நம்மளோட மைசூரோட ஆட்சி முடியுது. ஓகேவா. எஸ், தேங்க்யூ.
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் இருந்து நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸ் தான். ஆமாவா? நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தது தான். ஜஸ்ட் இது ஒரு ரீகால் மாதிரி தான். ஓகேவா? எஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ